இனிய காலை வணக்கம் மாணவர்களே. நம் பாடப்பகுதியை பார்ப்பதற்கு முன்னால் இந்த 2 படங்களை கவனமாக உற்று நோக்குங்கள். 2 படங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசங்களை கண்டுபிடிங்கள் மாணவர்களே. நன்றாக கண்டுபிடித்து இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் மாணவர்களே. நாம் இப்போது பாடப்பகுதிக்கு செல்லலாம். இன்று நாம் 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் திருக்குறள் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். முதலில் திருக்குறள் நூல் குறிப்புகள் தெரிந்து கொள்ளலாம். திருக்குறள் என்பது 17 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பிரிவுகளை கொண்டதனால் இந்நூல் முப்பால் என்று அழைக்கப்படுகிறது. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் உள்ளன. பொருட்பாலில் 70 அதிகாரங்கள் உள்ளன. இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள் உள்ளன. மொத்தம் 133 அதிகாரங்கள் திருக்குறளில் உள்ளன. 1330 குறட்பாக்கள் உள்ளன. திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள்: திருக்குறள் குறள் வெண்பா என்னும் வெண்பா வகையை சேர்ந்தவை. அக்காலத்தில் இவ்வகை வெண்பாக்களால் ஆகிய முதல் நூலும் ஒரே நூலும் இதுதான். குறள் வெண்பாக்களால் ஆனமையால் குறள் என்றும் அதன் உயர்வு கருதி திரு என்று அடைமொழியுடன் திருக்குறள் என்று பெயர் பெற்றது. குறுகிய செய்யுள் என்பதே குறள். இது உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் பொருந்தும் வகையில் அமைந்தமையால் இது உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது. குறளானது 2 அடிகளில் உலக தத்துவங்களை சொன்னதால் இது ஈரடி நூல் என்றும் அழைக்கப்படுகிறது. திருக்குறள் முதலில் 1812 அச்சிடப்பட்டது. இது மூல பத்திரம். திருக்குறளில் மொத்த சொற்கள் 14,000 சொற்கள் அடங்கியுள்ளன. திருக்குறளின் வேறு பெயர்கள் உத்தரவேதம், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், பொதுமறை, முப்பால், ஈரடி நூல் என பற்பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. அடுத்து நம் திருக்குறளை எழுதிய ஆசிரியரை பற்றி பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு: திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் கிமு 31ஆம் ஆண்டு பிறந்தவர். சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார். திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள்: நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்முகனார், மாதானு பங்கி, சென்னா போதர், பெருநாவலர் என பற்பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் திருவள்ளுவர். திருக்குறளை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு கதை பார்க்கலாம். பாண்டிய மன்னன் அரண்மனையில் இளவழுதி மன்னர் அவையில் அமைச்சர்களிடம், கவிஞர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். இவ்வுலகம் இனிதாய் நிலை பெற்று இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு ஒவ்வொரு கவிஞர்களும் அதற்காக ஒரு கவி பாடினர். கவி என்றால் பாடல். மன்னர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்கத்தக்கதாக இல்லை என்று கூறினார். இறுதியாக மன்னரே ஒரு பாடல் பாடினார். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயவது ஆயினும் இந்தி என தொடங்கும் அந்த பாடல் வரிகளை பாடினார். அதற்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால், அமிழ்தமே கிடைத்தாலும் தனித்து அதனை உண்ண மாட்டார், பகுத்தே உண்பார், துன்பங்களுக்கு அஞ்சார், சோம்பல் கொள்ள மாட்டார், மறதி இல்லார், கவலை கொள்ளார், புகழை பேணுவார், பழிக்கு நாணுவார், பண்பு அமைந்து ஒழுகுவார் என்னும் இத்தகைய விழுமின் பண்பு உடையவர்கள்
இம்மண்ணுலகில் வாழ்வதால்தான் இவ்வுலகம் அழகியதாக அமைந்து நிலை பெற்று இருக்கிறது என்று பாடி முடித்தார் மன்னர். அந்த காலத்தில் பண்புடையவர்களாக இருந்ததனால்தான் இந்த உலகம் இயங்குகிறது என்று மன்னர் கூறினார். நாம் இன்று பார்க்க இருப்பதும் அதிகாரம் பண்புடைமை தான் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறப்பாக்கள் உள்ளன. அதில் 5 குறப்பாக்கள் உங்கள் பாடப்பகுதியில் உள்ளன. அதை இன்று நாம் பார்க்கலாம். முதல் குறள், அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற என்பதன் பொருள் உயர்ந்த, குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. பொருள், அன்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்புடையவராக வாழ்வதற்கு உரிய நல்ல வழியாகும். அன்புடையவராகவும் இருக்க வேண்டும், உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் இருந்தால் அவர்கள் பண்புடையவர்களாக வாழ்வதற்கு உரிய நல்ல வழியாகும் என்று இக்குறள் கூறுகிறது. அடுத்த குறள் பார்க்கலாம். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயன் என்பது நேர்மை, நன்றி என்பது நன்மை. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. பொருள், நேர்மையும் நன்மையும் விரும்பி பிறருக்கு பயனும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவார். எடுத்துக்காட்டாக நம் நாட்டு விடுதலை வீரர்கள் தலைவர்களை எடுத்துக்கொள்ளலாம். காந்தி, மகாத்மா காந்தி, நேரு, காமராஜர் அனைவருமே நேர்மையும் நன்மை மக்களுக்காக விரும்பி பிறருக்கு பயன்படும் வகையில் வாழ்ந்ததார்கள்தான் அவர்களை இன்றும் நாம் போற்றுகிறோம் அல்லவா? அதே போன்றுதான் இக்குறள் கூறுகின்றது. அடுத்த குறள் பார்க்கலாம். பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். மாய்வது என்பதன் பொருள் அழிவது. இவ்வுலகத்தில் பொருள், நற்பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயல்களாலே இவ்வுலகம் இயங்குகிறது. இல்லையெனில் அது மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் என்பது அதன் பொருள். அதாவது இவ்வுலகத்தில் நல்லவர்கள், பெரும் பெரும் தலைவர்கள், அறிஞர்கள் அவர்கள் செய்யும் நல்ல செயல்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் அது மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும். உதாரணமாக இப்போது இந்த கொரோனா என்ற ஒரு நோயின் தாக்கத்தால் மக்கள் அழிந்து கொண்டு வருகிறார்கள். அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக அரசாங்கமும், மருத்துவர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவலர்கள் என அனைவரும் அயராது உழைக்கின்றனர். இவ்வாறு மக்களுக்காக நல்ல செயல்கள் அவர்கள் செய்வதால் தான் இவ்வுலகம் இயங்குகிறது. அதனால் மக்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த குறள் பார்க்கலாம். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர். அறம் என்பது பாலை கூர்மையாக்கக்கூடிய ஒரு கருவி. போல்வர் என்பது போன்றதாகும். பொருள், அறத்தை போல். அறம் என்பது வாளை கூர்மையாக்கக்கூடிய கருவி. அதே போன்று அறிவு உடையவர்கள் மக்கள், உரிய பண்பு இல்லாதவர்கள் மரத்தை போன்றவராவார். நமக்கு நல்ல அறிவு இருந்தாலும் நம்மளுக்குரிய மக்களுக்குரிய பண்பு, அன்பு இல்லை என்றால் இவர்கள் மரத்துக்கு ஒப்பாவார்கள் என்று இக்குறள் கூறுகிறது. அடுத்த குறள் பார்க்கலாம். பண்பில்லான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் களம் தீமையால் பிரிந்தற்று. பெரும் செல்வம் என்பது மிகுந்த செல்வம். நண்பால் என்பதன் பொருள் நல்ல பால். பொருள் பார்க்கலாம். அதாவது பண்பில்லாதவன் பெற்ற பெரும் செல்வம், அதாவது மிகுந்த செல்வனாக இருந்தாலும் அவனிடம் பண்பு இல்லை என்றால் தூய்மையற்ற பாத்திரம், அதாவது தூய்மையற்ற பாத்திரம்
நல்ல சுத்தமில்லாத பாத்திரத்தில் நல்ல பால் காய்ச்சும் போது அந்த பால் திரிவது போல, கெட்டு போவது போல, பெரும் செல்வந்தராக இருந்தாலும் நல்ல பண்புகள் அவர்களிடம் இல்லை என்றால் அவர்கள் இந்த திரிந்த பாலுக்கு சமமாவார்கள் என்று இக்குறள் கூறுகிறது. திருக்குறளை பயிலுவோம், திருக்குறள் வழியில் பின்பற்றுவோம். இப்போது நாம் புத்தக பயிற்சி பார்க்கலாம். வாருங்கள் மாணவர்களே. மதிப்பீடு: படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். பயிற்சி 1. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. வினா எண் 1. ஆன்ற இச்சொல்லின் பொருள் என்ன? கூறுங்கள் மாணவர்களே. உயர்ந்த என்பது மிக சரியான பதில். வாழ்த்துக்கள். வினா எண் 2. பெரும் செல்வம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னவென்று கூறுங்கள் மாணவர்களே. பெருமை கூட்டல் செல்வம் என்பது மிக சரியான பதில். பண்புடைமை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னவென்று கூறுங்கள் மாணவர்களே. மிக சரியாக கூறினீர்கள் மாணவர்களே. பண்பு கூட்டல் உடைமை. வினா எண் 4. அது கூட்டல் இன்றேல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. மிக சரியாக கூறினீர்கள் மாணவர்களே. அது இன்றேல். வினா எண் 5. பாடலில் நேர்மை என்னும் பொருள் தரும் சொல். நேர்மைங்கிற பொருள் கொடுத்திருக்காங்க. அந்த பொருள் தரக்கூடிய சொல் எது என்று கூறுங்கள் மாணவர்களே. நயன் என்பது மிக சரியான பதில். நன்றி மாணவர்களே. வாழ்த்துக்கள். மிக சரியாக கூறினீர்கள். அடுத்த பயிற்சி பார்க்கலாம். கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. இவ்விரண்டும் எப்படி பிரித்து எழுத வேண்டும் என்றால் ஈ கூட்டல் இரண்டும். வினா எண் 2. மக்கட் பண்பு எப்படி பிரித்து எழுத வேண்டும் என்றால் மக்கள் கூட்டல் பண்பு. அடுத்த பயிற்சி உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களை எழுதுக. உயிரெழுத்துக்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். இந்த பாடல் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள உயிரெழுத்துக்களை எடுத்து எழுதுக. அன்புடைமை, ஆன்ற, இவ்விரண்டும், என்றும், உலகு, உலகம், அது இன்றேல், அறம்போலும். இதில் முதல் எழுத்துக்கள் அனைத்தும் உயிரெழுத்துக்கள். எழுதிவிட்டோம் மாணவர்களே. அடுத்த பயிற்சி பார்க்கலாம். பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. பாடலில் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்க வேண்டும். பண்புடைமை, பண்பு பாராட்டும், பண்பு இலான், பண்புடையார். இதுல இன் என்னும் இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வந்துள்ளது. அடுத்த பயிற்சி அன்புடைமை, பண்புடைமை போல் ஈச்சில் மை என முடியும்படி 4 சொற்களை எழுதுக. கூறுங்க மாணவர்களே. அருளுடைமை, ஊக்கமுடைமை, அடக்கமுடைமை, அறிவுடைமை. இவை 4ம் மையில் முடியும் சொற்கள். அடுத்த பயிற்சி பார்க்கலாம் வாருங்கள். வினாக்களுக்கு விடையிலே. வினா எண் 1. பண்புடையவராக வாழ்வதற்குரிய நல்ல செயல்கள் யாவை? விடை: அன்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்புடையவராக வாழ்வதற்கு நல்ல செயல்களாகும். வினா எண் 2. மரம் போன்றவர் என திருக்குறள் யாரை குறிப்பிடுகிறது? விடை: மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவரை மரம் போன்றவர் என திருக்குறள் குறிப்பிடுகிறது. வினா எண் 3. பண்பு இல்லாதவன் பெற்ற செல்வம் எவ்வாறு பயனில்லாது போகும்? விடை: பண்பு இல்லாதவன் பெற்ற பெரும் செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போல பயனில்லாது போகும். இத்துடன் புத்தக பயிற்சி முடிகிறது. நன்றி மாணவர்களே. உங்களுக்கு இந்த பகுதி நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மாணவர்களே.